அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைய வந்து சேரும். எந்த கணக்கும் கிடையாது. இதெல்லாம் வந்து காது குத்துற வேலைலாம் விட்டுறலாம். யார் யார் என்னென்ன பாவம் செஞ்சானோ அதை அவன் ஏற்றுக்கணும். எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் சோறு தின்னணும். இல்லை சந்தோஷ் தம்பி, அம்மா சாப்பிட்டுக்கிற, உன் பசி தீர்ந்துடும் அப்படின்னா பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர உண்மையிலே என் பசி தீராது. ஒரு அரை மணி நேரம் தள்ளி வைக்கலாம், சரி நமக்காக எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் ரியாலிட்டியை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டியை சொல்கிறேன். பாவத்தையும் அப்படிதான், பாவத்தையும் அப்படிதான். நீ என்ன செஞ்சியோ அதை கடவுளோட பார்வையிலேருந்து தப்பிக்க முடியாது. அப்போ பாவத்தை செய்கிறத நிறுத்து. உன் வாழ்க்கை கர்மா அத்தனையும் உன்னோட கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உன் வாழ்க்கை உன் கண்ட்ரோலே இல்லை, எல்லை மீறி போயிடுச்சு. ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டு அத்தனையும் இங்கே நடக்குது. உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீ